வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இது ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான பதிவு. அதில் வாசு சுப்ரமணி அப்படிங்கிற நண்பரோட கமெண்ட்டை நான் இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட நியூஸ் வீடியோவில் பின் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எக்ஸ்டர்னல் எஃபி நீங்கள் சொல்கிற மாதிரி பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தப்பு இல்லை, அது அவரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு தான் எக்ஸ்டர்னல் எஃபி இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். என்னென்னா யூசர் ரிவ்யூங்கிறது அடிப்படையில் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கான்டெக்ஸ்ட் வேறு அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் திரும்பியும் சொல்கிறேன். எல்லாருமே ஒரே மாதிரியான சூழலில் இருக்க போகிறது கிடையாது. நான் பெரும்பாலும் இப்போ அன்லிமிட்டட் 5G கிடைக்கிறனால எப்போ பாரு என் ஃபோனை 5Gலேயே வச்சிருக்க முடியும்னா அதை கூட நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவே ஒய்ஃபைல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நிறைய டிவைசஸ் கொஞ்சம் ஸ்டேபிளாகவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுலேயும் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, கேமும் கேமராவையும் ஆன் பண்ணலான்னா எக்ஸ்டர்னல் எஃபி உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அப்பயும் கூட திடீர்னு நீங்கள் எனக்குலாம் அதிகமாக நான் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுற வேலைகளும் இருக்கும். எடுக்கிற வீடியோவையே சில சமயங்களில் என்ன பண்ணுவேன்னா, இப்போ டெலிகிராமில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுதான் ஒரு க்ளவுட் மாதிரி யூஸ் பண்ணுற நிலமையில இருக்கேன். ஸோ தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ டிவைஸ்லேருந்து நான் ஏதாவது வீடியோ அப்லோட் போட்டாலுமே எனக்கு டிவைஸ் வார்ம் ஆகும். அண்ட் இது ப்ரொலாங்காக பண்ணுறேன்னு வைங்க, ஹீட் ஆகும். ஸோ இதெல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால தான் நான் அடிக்கடி ரிப்போர்ட் பண்ணுறேனே தவிர, மற்றபடி எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட முறையில் விவோ ஃபோன்னாலே அடிக்கணும் அப்படின்னு எந்த விதமான எண்ணமும் கிடையாது. சொல்லப்போனால் இந்த மாதிரி கார்னர் செய்யப்படுறதையும் நான் பார்க்குறேன். அப்போ எந்த ஃபோனையும் பற்றி நான் நெகட்டிவ்ஸே பேசக்கூடாது அப்படின்ன மாதிரியான ஒரு மாய உலகத்தையும் நான் ட்விட்டரில் பார்க்குறேன். இங்கேயாவது பரவாயில்ல, இது நம்ம கம்யூனிட்டி. ஸோ நண்பர்கள் நீங்கள் டேட்டா சொல்கிறீங்க, ஓகே. பட் விவோவை பற்றி நம்ம ஏதாவது பேசணும்னு வைங்களேன், அதுவும் நான் எவிடன்ஸ்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் தான் கப்பு சிப்புன்னு ஆவாங்க. அதனால் மோஸ்ட்டாக நான் ட்வீட் போட்டால் ஏதாவதெல்லாம் பண்ணாலே எவிடன்ஸோடு தான் போடுவேன். அப்போ எப்படி இருக்குன்னா, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்துனாப்பில் இருப்பாங்க. எதுவுமே இல்லாமல் நம்ம வெறுமனே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாஞ்சு வரிஞ்சு கட்டிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய தடவை பார்த்துட்டேன். அதுவும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யாருன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே 16 வயசு 17 வயசுலேயே டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் சயின்டிஸ்ட்லாம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் பயம். அதனால் அவங்களுக்குலாம் எவிடன்ஸோடு அவங்ககிட்ட பேசினா தான் பதிலுக்கு கடிக்க மாட்டாங்கிறனால எவிடன்ஸ் கொடுத்துட்றது. இப்போதைக்கு நான் என்னோட அனுபவத்தில் 200 FPக்கு இதுக்கப்புறம் ஒரு அப்டேட் அது இன்னும் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க 262 MBக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னு கூட. ஆனால் லேட்டஸ்ட்டாக நீங்கள் என்ன அப்டேட்டாக கிளைம் பண்ணுறீங்களோ, இது ரிவ்யூ யூனிட் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இதில் டிஃபால்ட்டாகவே ஆல்ரெடி அந்த அப்டேட் இன்ஸ்டால் செய்யப்பட்டே இருந்தது. பிராண்டு பண்ணல. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வட்சனே அதை இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சிருந்தான். ஸோ என்கிட்ட வரும்போது இருக்கலே லேட்டஸ்ட் பில்டு நம்பர் என்னன்றதையும் நான் இப்போ போயிட்டு வெரிஃபைலாம் பண்ணேன். ஒருவேளை நமக்கு தான் அப்டேட் வரலையோ, அதனால தான் நமக்கு இப்படி இருக்குங்கிறதுக்காக அதையும் வேறு செக் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ப்ரோ நிலவரம். ஆக்சுவலாக சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி நிலைமைக்குள்ளே தள்ளப்படுறோம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இந்த ப்ளூடூத் ஆடியோ கோடக் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி கூட லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த லேட்டஸ்ட்டாக அந்த வீடியோ போட காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத்தில் ஆடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை. இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லைன்னா எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, கிளாரிட்டிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வால்யூமோட சேர்ந்து அந்த கிளாரிட்டி இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் ரிச்சாக ஃபீல் ஆகும். அதை விட்டுட்டு யார் காதுலேயே போயிட்டு முணங்குற மாதிரி ஒரு சவுண்டில் அமைதியாக அப்படின்ட்டு மட்டும் பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது இல்லையா? இப்போ நீங்கள் மியூசிக் லிசன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 50% வால்யூம் வைக்கிறீங்க. அந்த 50% வால்யூம்க்கு ஏற்ற ஒரு லவுட்னஸ் இருக்கணும்ல, அது கூடவே கிளாரிட்டி இருக்கணும்ல. ஸோ அது எப்போ எனேபிள் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த கோடக் சேஞ்சர் வச்சு LHDC எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா ஆடியோட குவாலிட்டியே மாறி போச்சு. நீங்களும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. யார்கிட்டலாம் X200 FE வச்சிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது விவோ ஐக்கு ஃபோன் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு LHDCலாம் எனேபிள்டாக இல்லை, ஆனால் உங்ககிட்ட இருக்க ஹெட்ஃபோனில் LHDC இருக்குது அப்படின்னா, இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆடியோ குவாலிட்டி டிஃபரன்ஸ் என்னங்கிறது ரிப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுவே ஸ்னாப்ட்ராகன் டிவைசஸில் ஸ்னாப்ட்ராகன் சவுண்டை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த வித்தியாசத்தை பார்க்குறேன். அதுவும் நான் இப்போ டைப் சி ஆடியோவில் லிசன் பண்ணாலும் சரி, அதே சமயம் ஆப்டெக்ஸோ இல்லை ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ்ஸோ இல்லை இப்போ லேட்டஸ்ட் டிவைஸில் மட்டும் தான் எக்ஸ்பேண்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ஆக்சசரிஸும் நம்ம மட்டும் பெருசாக கிடையாது. பட் என்கிட்ட இப்போ லாஸ்லெஸ் மாதிரியான விஷயங்களுக்கு ஆக்சசரி இருக்குது. அடாப்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த நேஷனலுக்கு 5000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. இதெல்லாம் ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கிறனால இதை நான் குவால்காம் பேஸ்டு ஃபோன்ஸ், ஸ்னாப்ட்ராகன் பேஸ்டு ஃபோன்ஸில் என்னால் அதை பெட்டராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஸோ அதான் ஃபேக்ட்டு. ஸோ இதை நான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். ரைட்டா? அடுத்து நானே கலாச்சி மொமெண்ட்டா, அது என்ன பண்ணுறது? பின்ன வயசாயிடுச்சுன்னா ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். வயசாயிடுச்சு தான். அடுத்து வில்லாதி வில்லன் அப்படிங்கிறவர் விஐ தான் ப்ரோ, எனக்கு ஒய்ஃபை மாதிரி யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. 12 AM to 12 PM பேக் அன்லிமிட்டடு, டெய்லி டேட்டா 2 GB பர் டே, பெரிய பெரிய ஃபைல்ஸு ஸ்டடி ரிலேட்டடாக டவுன்லோட் பண்ண நல்லா யூஸ் ஆகுது. ஸ்டடி ரிலேட்டடாக பத்தாததுக்கு நீங்கள் மந்த்லி 2 GB பேக் போடுற மாதிரி இருந்தாங்களோ உங்களுக்கு ஒரு 10 GB வேறு எக்ஸ்ட்ரா கொடுப்பான் ப்ரோ. கூட வீக்கெண்ட் டேட்டா ரோல் ஓவர் வேறு. நெட்ஒர்க்கு நல்லா கிடைக்கிற பீப்புளுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ் ஆகும். அதுவும் எண்டாக போகுதுன்னு சொல்கிறீங்க. அது எந்த சிம்முக்கு மாறலான்னு நினச்சாலும், அதாவது அடுத்து எந்த சிம்முக்கு மாறலான்னு நினச்சாலுமே இவங்க காசை கேட்பானுங்களே, அதுவும் கொள்ளை காசு கேட்பாங்களே அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ அதுவும் உண்மைதான். ஸோ விஐயில் பெரிய ஃபேன் பேஸ் இருக்குங்க. இந்த மாதிரி அன்லிமிட்டட் டேட்டாக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தாராள பிரபு மாதிரி அன்லிமிட்டட் டேட்டாவை ஊற்றி விட்டனால தான் எனக்கு திவாலை கிடக்குன்னு நான் சொல்லுவேன்.
எதுக்குமே ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும் ப்ரோ. ஏதாவது பே பண்ணுறாங்க, அதுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் போது வேறங்க. நார்மல் பிளானுக்கே வந்துட்டு எல்லாத்தையுமே அன்லிமிட்டடாக கொடுக்குறதா இருந்தால் அப்போ பேக்கில் வேறு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும். ஃப்ரீயாக உள்ள டேட்டா கொடுக்குறதா இருந்தால் உங்ககிட்ட எவ்வளோ டேட்டா வெளில எடுக்க முடியுன்றதும் தெரியணும். அப்படியே உங்ககிட்ட இருந்து நிறைய டேட்டா எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதன் மூலமாக வேறு ஏதாவது பிராண்டு கிட்ட இருந்து நிறைய காசு பார்க்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு லாபம். இதெல்லாம் பண்ண முடியலன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ யூடியூப்ல என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? இப்போ கூகுள் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் எடுத்துக்கோங்களேன், அவங்க ஆட் சர்வீஸ் வச்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரோட டேட்டாவையும் வச்சு எப்படி ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக டார்கெட்டட் ஆட்ஸை புஷ் பண்ண முடியுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து இன்னை வரைக்கும் ஒரு கம்பெனியை ரன் பண்ணி அதில் வந்து ரெவன்யூவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதே தான் வோடாஃபோனுக்கு யூசர்ஸே ரொம்ப கம்மியாயிட்டாங்கன்னு வைங்க. இருக்கிறதுலே கம்மியான யூசர்ஸோட டேட்டா எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? அடுத்து அதையும் எதுவும் பண்ண முடியாத நிலைமையில தள்ளப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக திவாலாக வேண்டியதான். அப்போ டேட்டா கொடுத்து என்ன யூஸ்? ஸோ இதுதான் நிலவரம் ப்ரோ. வோடாஃபோன் ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அவங்க பண்ணியிருந்துருக்கணும். பட் இது வரைக்கும் அவங்க பெரிய அளவில் எதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் பண்ணலை. ஸோ கொஞ்சம் சொதப்பலாகவும் லைட்டாக பேக் அடிச்சனால போயிடுச்சு. சொல்லப்போனால் பிஎஸ்என்எல் இதே ஒரு நிலைமைக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அது கவர்மெண்ட் ஃபண்டடுங்கிறனால குத்துவேர் கொலைவரில் அப்படியே ஓடிட்டு சுற்றிட்டு கிடக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் வோடாஃபோனுக்கு அப்படிப்பட்ட நிலைமையை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. விஐக்கு வந்து அவங்களே தான் ஒர்க் பண்ணணும். இப்போ எப்படி ஜியோ ஒரு பக்கம் வந்து என்னதான் நிறைய இடத்துல நம்ம மக்களே நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க, அதே சமயம் அந்த ஜியோக்கே சப்போர்ட்டாவோ இல்லாட்டி ஜியோவே யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் வைக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய நம்பர் ஆஃப் யூசர்ஸை கையில் கண்ட்ரோல் பண்ணுறனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவோட லைஃப் வந்து டேட்டா ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் சரி, நம்பர்ஸ் அது ஓவரால் நம்பர்ஸில் பார்த்தாலும் சரி, ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலும் சரி பாசிட்டிவாக இருக்குது. இங்கே என்ன தான் நெட்ஒர்க்கில் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் நம்மள மாதிரியான யூசர்ஸ் தான் இன்டர்நெட் ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாம் எடுத்து முன் வைக்கிறோம். பட் நிறைய பேர் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாத ஆளுங்களாம் கூட வடக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் பட்டன் ஃபோனில் ஜியோ யூஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களாம் பெருசாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குறைய சொல்ல மாட்டாங்களே. ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 கால் பண்ணாலே பெருசுங்கிற மாதிரியான யூசர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் குறை சொல்ல மாட்டாங்களே. அவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா இருக்கலே எதில் ரீசார்ஜ் கம்மியாக பண்ண முடியுமோ அந்த நெட்வொர்க்கை தேடி தான் போவாங்க. பட் நம்மள மாதிரியான ஆளுங்க கால்ஸ் பண்ணுவோம், எஸ்எம்எஸ் பார்ப்போம், நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் ஓடிபி கரெக்டாக டைமுக்கு வரணும், அதை தவிர டேட்டா ப்ராப்பராக ஒர்க் ஆகணும், இண்டோரில் கால்ஸ் நல்லா இருக்கணும், இவ்வளோ டேட்டா பார்ப்போம். பட் அவங்களாம் வந்து அந்த மாதிரி பார்க்கவே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 1-2 கால் பண்ணுறவங்க தான் வந்து அதிகமான யூசர்ஸாக இருப்பாங்க ஜியோலையும் ஏர்டெல்லையும். இதுதான் யதார்த்தம். ஸோ இந்த மாதிரி விஐயால் வந்து ஏதாவது ஒரு சில ஆஸ்பெக்டில் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா வின் பண்ண முடியும். இப்போ வோடாஃபோனே திடீர்னு வந்துட்டு ஒரு பட்டன் ஃபோனை விட்டாங்கன்னு வைங்களேன், அட்லீஸ்ட் ஒரு 230 மில்லியன் யூசருக்கு அந்த பட்டன் ஃபோன் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி விட்டாங்கன்னா, வோடாஃபோனோட பட்டன் ஃபோனு, இந்த வோடாஃபோனோட பட்டன் ஃபோன் வாங்கினீங்கன்னா மாதம் ரீசார்ஜ் 100 ரூபா தான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் வருவாங்க? ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க பண்ணணும். பட் இப்போ வந்து அதாவது சொல்லுவாங்களே, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் நிலமையில தான் இருக்குது. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இந்த ஆட்டோ டப் வேறு ஒரு டைப்பாக தான் போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இனிமேல் வீடியோ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஆங்கிலத்தில் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய செட்டிங்கில் போயிட்டு ஆடியோவில் தமிழாக மாற்றிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷனை தூக்கி விடலாமான்னு பார்த்தா இது வேறு கூகுள் வந்து என்ன பண்ணுறான்னா எல்லா சேனல்ஸையுமே உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராம்குள்ளே எழுதுறான். இது வந்து பெனிஃபிஷியலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியான ஒரு சில வார்த்தைகளையும் சொல்கிறான். எப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரியான டேட்டாலாம் கொடுக்குறீங்க, எனக்கு இந்த பர்மிஷன்லாம் கொடுக்குறீங்க, அவங்க கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிறான்னு தான் வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இதுக்கு வந்து கரெக்டான சப்டைட்டில் ப்ராப்பராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமே. இப்போது சப்டைட்டில் வந்து தனியாக போடுற மாதிரி எவ்வளோ சேனல்ஸ் வந்து தனியாக ஒரு ஒர்க்காக வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு அந்த மாதிரியான ரிசோர்ஸ் இல்லை. தமிழ் வீடியோக்கு இங்கிலீஷோ இல்லாட்டி ஹிந்திலையோ சப்டைட்டில் போட முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த சப்டைட்டிலே ஆட்டோமேட்டிக்காக இப்போ கூகுளே ப்ராப்பராக போட ஆரம்பிச்சானா. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லூசுப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னா தமிழ் வீடியோக்கு தமிழ் சப்டைட்டில் போடுறான். இவனை நான் எங்கே போய் பிடிக்கும், இவனை புரிஞ்சிக்கவே முடியாது. ஓகே, ரெனோ 14 ரிவ்யூ போடுங்க ப்ளீஸ், நீட் டு நோ த ஆப்டிமைசேஷன். ப்ரோ இது வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் ப்ரோ சொல்லியிருக்காங்க. நாகராஜ் ப்ரோ இது வரைக்கும் எல்லாரும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 13ஓட 14 வந்து வே பெட்டர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸ்பெக்ஷீட் எடுத்து பார்த்தாலுமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமரா முக்கியம்னு நினச்சிங்கனாலும் சரி, ப்ளஸ் யூஐயோட அந்த ஃப்ளூயிடிட்டி, கையில் டிவைஸ் பிடிக்கும்போது ரொம்ப லைட்டாக, ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து எப்பயுமே ரெனோ ஸ்கோர் பண்ணிடுது, செல்ஃபி கேமரா உட்பட. ஸோ ரெனோ 13ஆ 14ஆன்னு கேட்டால் 3000 ரூபா வித்தியாசம் இருந்தாலும் 14 தான் புத்திசாலித்தனம். அதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ மாதிரியான ஆப்ஷனாக இருக்கும். பட் 13ல் அதெல்லாம் கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீஸ் மோட்டோ G86 பவர் ரிவ்யூ வேணுமா ப்ரோ? கண்டிப்பாக பார்க்குறேன். ஆனால் ஏதோ லிங்க்கை வந்து நீங்கள் டேக் பண்ணி வச்சுருக்கீங்க, எந்த லிங்க்குன்னு தெரில. அடுத்து கிறுக்கன் ப்ரெசன்ட். ஏன் நிர்மல் ப்ரோ, ஏன் நீங்கள் ஒரு பிக்சல் கிறுக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். 35Kக்கு ட்ரூ, அதுக்கு கூட அது ஒர்த் இல்லை. ஐஃபோன் 16E அது வெயிட் பண்ணுறது தான் நல்லது. 50,000 ரூபாய்க்கு ஐஃபோன்னாலும் கூட அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். என்னதான் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் நம்ம சொன்னாலும் கூட பேட்டரி லைஃப் வந்து சீரியஸாக 16E கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேட்டரி லைஃப் பாசிட்டிவ் சைட்ஸில் இருக்குது. பட் மற்றபடி மீதி விஷயங்களை நம்ம யோசிக்கணும்ல. ஸோ அதனால் வந்து 16E அவ்வளோ தைரியமெல்லாம் சஜஸ்ட் பண்ண முடியாது, யோசிக்க தான் தோணும். 16Eக்கு பதில் நம்ம வேறு என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணி 16E எதர் 40K கிட்ட நம்ம வாங்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஐஃபோன் 15 இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டில் 50K கிட்ட கிடைக்கும்.
அதனால தான் டைனமிக் ஐலாண்டு இந்த மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கும். அட்லீஸ்ட் ஹார்ட்வேர் லெவலில் ஏதோ ஒரு புதுசாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். டைனமிக் ஐலாண்ட் என்ன தான் வந்து டம்மி பைய மாதிரி தெரிஞ்சாலும் நிஜமாவே யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய ஆப்பில் அது நல்லாவே வேலை செய்யும். புவனேஷ் மருது அப்படிங்கிற நண்பர் வந்து ஓப்போ ரெனோ 14 அமேசானில் 10K கார்டு ஆஃபரோட வருது ப்ரோ, ஃபேக்கா ஓஜியா? 3000 தானே ப்ரோ காட்டுது. எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணால் 3000, 3500 அண்ட் கிரெடிட் கார்டு வித் இஎம்ஐ வித்தவுட் இஎம்ஐ பை ஃபார் டேரெக்டாக. 10K எங்கே இருக்குது? கிளிக்டெக் ரீட்டைலு, தர்ஷிதா இதெல்லாம் தான் இவங்க இதில் எப்பயுமே நான் பார்ப்பேன் ஃபோன் சீக்கிரம் சைட்டாக. மற்ற யாரையும் பார்த்தது இல்லையே. பட் 10,000 எங்கே நீங்கள் பார்த்தீங்க? கொஞ்சம் வியப்பாக இருக்கே. 10K கார்டு ஆஃபரா? எங்கேயுமே காணுமே. எதிர்க்கலையே மெஜாரிட்டி ஆஃப் த கார்டு ஆஃபரோ அதுதானே நமக்கு ஹைலைட் ஆகும். இல்லையே ப்ரோ. உஷாராக இருந்துக்கோங்க ப்ரோ. ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னும் போது நம்ம எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. ஜியோ அடிக்கடி கால் கட் ஆகும், நான் ஏர்டெலுக்கு மாறிட்டேன். அது தெரில ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. ஜியோ வந்து ரொம்பவே ரிலையபிளான ஒரு நெட்ஒர்க்காக வந்த புதுசில் இருந்தது. பட் இந்த ஃப்ரீங்கிற ஒரு டேர்மை வச்சு அவங்க அட்ராக்ட் பண்ணி நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸு இப்போ டிரான்ஸ்பாண்டர்ஸ் இது எல்லாமே அதிகமாகணும் இல்லையா. இப்போது நார்மலாக வந்து நெட்ஒர்க்கு டவர் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அதில் ஏதாவது சொதப்புறாங்களா இல்லாட்டி எதில் சொதப்புறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஜியோ சில சமயங்களில் சொதப்புறதை நம்மளால் லைவாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஃபோன் கால்ஸில் உங்களுக்கு விட்டு விட்டு வர அந்த பிரேக் ஆகிறது இல்லாட்டி நாட் ரீச்சபிளாக மாறுறது இதை நான் அதிகமாக பார்க்குறேன். அதை தவிர வந்து மொபைல் டேட்டா வந்து திடீர்னு பார்த்தா 1 GBPSலாம் வருங்க இந்த லோக்கலில் எங்கேயாவது ரோட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது. பட் நீங்கள் எங்கே எப்பயுமே இருப்பீங்களோ, இப்போ ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்க இல்லாட்டி வீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னும் போது அந்த இடத்துல கரெக்டாக அந்த மாதிரியான ஸ்பீடு வர மாட்டேங்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. இந்த இங்கிலீஷில் வரதை முதல்ல ஏதாவது ஒன்று பண்ணணும் போல். ஸோ இவரை ஸ்ரீதர் ப்ரோவை வேறு பயமுடுத்தி விட்றீங்க. அண்ட் நான் ஜியோவோட தொல்லை தாங்காமல் ஏர்டெலுக்கு மூவ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே 5G ப்ராப்பராக வருது ஏர்டெல்லுன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. நல்லா வருது ப்ரோ. இது எல்லாமே வேணால் ரீஜன் பேஸ்டு ப்ரோ. உங்கள் ஏரியாவில் வந்து டவர் இருந்து ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நெட்ஒர்க் மாறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற 4 பேர் ஏர்டெல் யூஸரான்றது நீங்கள் பேசி பழகின நண்பர்கள்கிட்டயே கேளுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது ஏர்டெல் யூஸர்னா உங்களுக்கு ஏர்டெல் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கிறதையும் கேட்டுக்கோங்க. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஏர்டெல்லோ இல்லை ஜியோவோ பக்கத்து வீட்டில் யாராவது யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஜியோக்கு மாறதுக்காக பக்கத்து வீட்டில் இருக்கிற யார்கிட்டயாவது என்கொயரி பண்ணுறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜியோவோ படுக்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து ஒரு டிமென்சிட்டி 7300 பேஸ்டு ஃபோனாக இருந்ததுன்னா அதில் ஜியோ எப்பயுமே அப்படி தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். இதுவே குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் பேஸ்டு டிவைஸ் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்கள் ஏரியாவில் நெட்ஒர்க் கொஞ்சம் கோளாராக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கிரவுண்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா நெட்ஒர்க் மாறுறது நல்லது. அப்புறம் மாறி விட்டு திரும்ப ஒரு 6 மாதம் அதில் கஷ்டப்படுறதுக்கு எதுக்கு? முதல்ல நம்ம எதுக்கு மாற போகிறோமோ அது நம்ம ஏரியாவில் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு மாறுங்க. ஓகேயா? இதில் வேற விக்கி ப்ரோ குறுக்க வந்து பயமுடுத்தி விட்றாரு. போ ஏர்டெல்லேருந்து திரும்ப ஜியோக்கு தான் வரப்போகிற அப்படின்னு சொல்லி பயமுடுத்தி விட்றாரு. இல்லை நியாயமா? ஓகே. ஸோ அடுத்து என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா பிரபாகரன் நவீன் அப்படிங்கிற நண்பர் வந்து iPhone 13 வர்சஸ் சாம்சங் S24 பேட்டரி பேக்கப் எது ப்ரோ பெஸ்ட்டாக இருக்கும்? ரெண்டுமே ஒரு மாதிரி மிக்சடு ஃபோனு. ஆனால் ஸ்டாண்ட் பை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் iPhone 13 ஸ்டேபிளாகவே இருக்கும் ப்ரோ. S24 இப்போ தான் 1 UI 7 வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க. இருந்தாலும் கூட இப்போயும் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் தான் S20 வரும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிலையபிளாகவே iPhone 13 வரலாம். பட் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு அப்புறம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க. நான் சொல்கிறதோட நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க. இந்த வீடியோ கீழே யாராவது iPhone 13 யூசர்ஸ் இருக்காங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் S24 இப்போயும் நான் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு சில காம்ப்ரமைசஸ்லாம் பண்ணி பேட்டரி லைஃப் ப்ரொலாங் பண்ணுறதுக்கான ஒரு சில மெஷர்ஸ்லாம் எடுத்தோம்னா 5 மணி நேரம் S20 கூட தொடும். அப்படிலாம் இல்லாமல் நான் ஜாலியாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நல்லா அடித்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் 5G டேட்டாலேயே யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3 to 3.5 ஹவர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரும். இவ்வளோ தான் வரும். காம்பேக்ட் ஃபோனு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் அதில் இருக்கக்கூடிய ப்ரைம் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து அதை ஹைலைட்டாக சொல்கிறேன். பட் நிஜமாவே 2400 ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபியில் ஓரளவுக்கு நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதையும் இந்த இடத்துல ஒரு தடவை பதிவிடுறேன். ஆனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சசிகுமார் ப்ரோ Pixel 9 சீரிஸ் கார்டு ஆஃபரோட 58K வருது. Vivo X200FE வர்சஸ் Pixel 9 எது ப்ரோ கேமரா நல்லாயிருக்கும்? கேமரா, பேட்டரி, டிஸ்பிளே. கேமரா ப்ரோ, கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அண்ட் ஷூட் மாதிரி ஷூட் பண்ணி அப்படியே சோஷியல் மீடியாவில் போடுவேன் அப்படின்னா X200FE ஜெயிக்கும் ப்ரோ. பட் கன்சிஸ்டண்ட்டாக லோ லைட்லேயும் போர்ட்ரைட்டு, லோ லைட்லேயும் ஃபோட்டோஸு, டே லைட்லேயும் ஃபோட்டோஸு எல்லாத்துலேயுமே கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும் அப்படின்னா Pixel 9 ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். X200FE ஓவராக ப்ராசஸ் பண்ணும். உள்ள ஜம்ப் அடிச்சு பண்ணக்கூடிய மேஜிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு போர்ட்ரைட்ஸ் மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் X200FE சூப்பராக இருக்கும். பிக்சல் தான் ஒரு காலத்தில் போர்ட்ரைட்டில் பெரிய ஆள், பட் இப்போ அந்த அளவுக்கு இல்லைங்கிறதையும் இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ எப்படி டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்கும்னா, ஓவர் ப்ராசஸிங் வேணாம்னு நினச்சிங்கன்னா பிக்சல், ஓவர் ப்ராசஸிங் வந்து எனக்கு பரவாயில்ல, நல்லா ஒரு மேட்ரு இல்லை, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஃபோட்டோஸ் வேணும், போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா X200FE தான். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் X200FE நல்ல டிஸ்பிளே, LTP பேனல் அல்ட்டியாக இருக்குது. ஸோ அது வந்து பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. பேட்டரி லைஃபும் பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃப் அது மாதிரி மிக்சடு. ஏன்னா Pixel 9லேயே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 8 hours சொல்லி சொல்கிறாங்க.
அதே மாதிரியான ஒரு எஸ்ஓடியை தான் எக்ஸ்ட்ரோனோட ஃபிலியும் எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டுலேயும் பேட்டரியை வச்சு பார்த்தீங்கன்னா ஏணி வச்சாலும் எட்டாத அளவுக்கு ஒரு பேட்டரி டிஃப்ரென்ஸ் இருக்குது கெப்பாசிட்டியில். ஆனால் ரியாலிட்டி இதுதான். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ப்ரோ. சரியா? சாம்சங் எக்ஸினாஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு யோகேஷ் ப்ரோ. இருக்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான்ல ப்ரோ. எல்லாருமே இப்போ குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் என்ன பண்ணுறான், அவனும் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுறான். டிமென்சிட்டி என்ன பண்ணுறான், அவனும் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுறான். 7300 7400 அவனுக்கு டேட்டா கிடச்சிக்கிட்டு தானே இருக்குது. அது எப்படி இருக்குது, எந்த மாதிரி வேலை செய்யுது, எந்த இடத்துல சொதப்புது. ஸோ அப்போ அடுத்து வரக்கூடிய 7500 நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே ஆக்சுவலாக ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய டிவைஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மகிட்ட இருந்து தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. என்னதான் லேப் கண்டிஷனில் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் டெஸ்ட் பண்ணாலும் கூட ரியல் வேர்ல்ட் சினாரியோஸை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். டெஸ்டிங் ஃபீல்டில் நான்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணும்போதும் எனக்கும் இதே மாதிரியான சேலஞ்சஸ் தான் ஃபீல் ஆகும். ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாங்க. தொடர்ந்து பொழுதன்னைக்கும் உட்காந்து நிறைய டிஃப்ரெண்டான சினாரியோஸ்குள்ளே போக ட்ரை பண்ணால் அந்த டெஸ்ட் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதே சம தலைவலியாக இருக்கும். கிரியேட் பண்ண என்வரான்மெண்ட் ப்ராப்பராக ரன் ஆகாமல் போகும். பெரிய லெவலில் ஒரு ஹெக்டிக்கான ஒரு விஷயம். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா டேரெக்டாக வெளியே லான்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லைனா ஒரு பெரிய டீம் வேணும். இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒரு பெரிய டீம் வேணும். அப்போ உங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட்டிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். நிறைய தலைவலிங்க இதெல்லாம். ஸோ பார்ப்போம் எக்ஸினாஸ் எந்த அளவுக்கு நல்லா போகுதுன்னு. இப்போ 2 nm ஏதோ ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். குட்டி ஸ்டோரி. சிவப்ரோ மை ஃப்ரெண்ட் போக்கோ மொபைல் யூஸ் பண்ணுறான். போக்கோவில் 5G 5G+, 5G++ல காட்டுது. சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறேன், அதில் 5G மட்டும் தான் காட்டுது. சாம்சங் ஃபோனில் 5G எப்படி காட்டுன்னு பார்த்துருக்கீங்களா? அதுவே ஒரு செம ஜோக்காக இருக்கும். ஜியோவில் 5G++ காட்டுன்றது கௌதம் ப்ரோன்னு சொல்கிறாரு. நானும் பார்த்துருக்கேன் 5G++ காட்டுறதெல்லாம். சாம்சங்கில் என்ன வேணால் 5G அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்துட்டு பிரைட்டாக இருக்கும். அதே 5G அப்படியே வரும். பட் அதை சுற்றி ஹைலைட்டடாக இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட் 5G மாதிரி வரும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்லோன், நான் ஸ்டாண்டர்லோனு, இல்லாட்டி ப்ராப்பர் 5G, இல்லாட்டி டூப்ளிகேட் 5G, இது எல்லாத்தையுமே நம்ம அந்த ஐக்கானை வச்சு வேறு கண்டுபிடிக்க முடியுது. எஸ், ஸோ ஜியோ தான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு காட்ட மாட்டேங்குது. சாம்சங்கில் இந்த மாதிரி ஐக்கான்ஸ் வராது ப்ரோ. சாம்சங்கோட 5G ஐக்கானே வேறு, அதனால தான் அப்படி இருக்குது. சாம்சங்கில் வந்து தனிப்பட்ட முறையில் 5G அப்படின்னு துண்டாலாம் வராது. ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு அதுக்குள்ளார 5Gன்னு வந்து அந்த 5G இருக்கிற ஏரியாவை சுற்றி வெள்ளை பெயிண்ட் அடிச்சிங்கன்னா இருக்கலே பெஸ்ட்டு 5G. வெள்ளை பெயிண்ட் அடிக்கலைன்னா அது வந்து ஆவரேஜ் 5G இந்த மாதிரி வருது. சில சமயங்களில் அந்த வெள்ளை பெயிண்ட் அடிக்காத டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டட் 5G கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. K13 டர்போ ப்ரோவை பற்றி அப்டேட் போடுங்க ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, டேட்டா இன்னும் அதிகமாக கிடைக்கட்டும். இப்போ ஆல்ரெடி பார்த்த வரைக்கும் என்னென்னா கேமிங்காக வந்து இந்த மாதிரியான ஒரு மூவ் செய்கிறாங்க. பட் கேமரா வந்து ஆவரேஜாக இருக்கும் போல். மற்றபடி வந்து உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே அவங்க மைய கருத்தாக வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இந்த டர்போ எந்தளவுக்கு ஒரு நல்ல ஹிட் ஆகுதுன்னு. டேப்லெட் செக்ஷன் தானே ப்ரோ. டேப்லெட் செக்ஷன் வந்து ஆல்ரெடி ரிப்பீட்டான டேப்லெட்ஸே தான் திரும்ப வந்துகிட்டு இருக்கு. ரியல்மியில் டேப் இருக்குது, ரெட்மி டேப் இருக்குது. அது தவிர சாம்சங் கேலக்ஸி டேப் S9 இதான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. S9 FE அது என்னடான்னு பார்த்தா 27,000 26,000 இருக்குது. ஆனால் என்ன அது வந்து பாக்ஸ்லேயே S Penோட வந்துடுறதுனால கொஞ்சம் ஒர்த்து மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ OnePlusலேருந்து அவங்க வேறு பேடுகோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சீரிஸ் விடுறாங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு சிம் போடணுமா போடக்கூடாதா இதை பற்றி தெரிய வேண்டியதாக இருக்குது. மெமரி கார்டு எக்ஸ்பென்ஷன் வேணுமா வேண்டாமா இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. டிஸ்பிளே பேனல் LCD ஓகேயா இல்லாட்டி AMOLED தான் வேணுமா, HD ஓகேயா இல்லாட்டி வந்து ஃபுல் HD வேணுமா, இல்லாட்டி ஃபுல் HD ஓகேயா இல்லாட்டி 2.5K பேனல் வேணுமா. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இப்போது OnePlusல வந்து என்ட்ரி லெவல் பேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1080p பேனல் தான். பட் அதுவே வந்து நீங்கள் ரெட்மி பக்கம் வந்தீங்கன்னா 2.5K பேனலாக இருக்கும். ஸோ பேனல் ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்மி ஜெயிக்கும். பட் ஸ்பீக்கரை ஒரு ஃபேக்டராக எடுத்திங்கன்னா OnePlus ஜெயிக்குதே. ஸோ அப்போ நமக்கு என்ன வேணுங்கிறத யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ப்ரோ. டேப்பை பற்றி கண்டிப்பாக பேசலாம். நம்ம யூஸ் பண்ண டேப்ஸை பற்றி ரொம்பவே நல்ல டேட்டா கொடுக்க முடியும். அப்படி இல்லைனா வந்து யூசர் ஃபீட்பேக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் ஒரு சில டேட்டாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். ப்ரூஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து கைஸ் OnePlus மொபைலில் அமேசானில் வாங்கினது பெட்டரா இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது பெட்டரா? சம்மோன் சேஸ் OnePlus மொபைலில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு டவுட்டாக இருக்கே, அதான் கேட்குறேன். ஏன்னா அஃபிஷியலாக OnePlus மொபைல்ஸை விற்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து அமேசான். பட் OnePlusோட ஆடியோ ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே எங்கனாலும் விற்கலாம். மிந்த்ராவில் கூட விற்றுக்கிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபோன் வாங்குறது வந்து அமேசான் மட்டும் தான் அஃபிஷியல் செல்லரு. பட் வேறு எங்கேயாவது வாங்குறது வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும். பட் இப்போ ஆஃப்லைன்லாம் இருக்கிறனால அதே ஆஃப்லைன் செல்லரு ஃப்ளிப்கார்ட் வழியாக விற்க முயற்சி பண்ணி ட்ரை பண்ணுறாங்கன்னா ஓகே தான். ஆனால் அகைன் நம்ம இதெல்லாமே வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும். நமக்கு வந்து மெனக்கெட்டு நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கினா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைனா வந்து ஏமாற்றம் பாசிபிள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா. நவ் யூசிங் நத்திங் ஃபோன் 2 டெமான் ஸ்லேயர் அப்படிங்கிற நண்பர் வந்து சிவப்ரோ நான் கரண்ட்லி யூசிங் நத்திங் ஃபோன் 2 12 to 46. I am an IT employee. I am thinking of buying a phone around 60 to 70K. I have 4 phones in my mind. OnePlus 13, Vivo X200, Xiaomi 15, S24 Ultra. Which one is pick? I am so confused. I want phone with a flat super display வேணும், பெஸ்ட் கேமரா வேணும், மினிமம் 6.3 hours of SOT வேணும், with 20% left in the phone and best OS வேணும். These are my requirements. When we speak about the Vivo X200 சூப்பர் கேமரா இருக்குது ப்ரோ, SOT ஆல்சோ குட், பட் ஒஸ்ட் OS.
அது ஒஸ்ட் ஓஎஸ்ஏ சப்ஜெக்டிவ் ப்ரோ. இப்போ கூட ஒரு வீடியோ போடுவோம் பாருங்க, அதில் ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, ஏஐ ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷோரூம் போனேன் ப்ரோ, X200 செல் பண்ண பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. சீரியஸாக ப்ரோ, இதெல்லாம் வேறு நடக்குதா? நடக்கிற விஷயந்தான், ஆனால் X200 விற்க பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கிறது ஓகே. When we speak about OnePlus, good OS, SOT, but average camera, and I'm afraid of quad curve display. When we speak about Xiaomi 15, best display, multimedia good, camera also good, but heating issue இருக்குன்னு சொல்கிறாங்க. SOT கூட ஓகே தான், 90 to 20%, 6.3 hours XOT வருதான். When we speak about S24 Ultra, all good, but display issue, SOT issue, heating issue. But I like Samsung, but due to this I rejected it. I don't know what to do. Xiaomi 15 seems to be good, but heating issue தான் making me wait for some time. OnePlus is also good, but camera performance is making me to think. We don't need a focus on the processor. All are good. Good one, no issue. But optimization differs. But stability and stable performance is also we need. Tell me, bro, which to choose? OnePlus 13, let Xiaomi 15, let X200, let S24 Ultra. Make phone comparison video, bro. ஒரு செட் ஆஃப் ரேஞ்சு பட்ஜெட்டை சூஸ் பண்ணி அதில் எல்லா ஃபோன்ஸையும் கம்பேரிசன் போடுங்க. ப்ரோ, மை ஃபேமிலி இஸ் யூஸிங் நத்திங் ஃபோன்ஸு. மை அங்கிள் ஃபோன் 1, நான் ஃபோன் 2, cousin CMF, brother 2A, and my lover 3A. And I was waiting to buy the phone 3, but they messed up with the 80K, worth illa, no LTPO, no ultrasonic, USB Gen 2, average battery, even using silicon carbon. இதில் சார்ஜர் தனியாக வாங்கணும். தென் ஆவரேஜ் கேமரா, ஆவரேஜ் பில்ட் குவாலிட்டி, அண்ட் மெயின் திங்கே லைட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டாக LED மேட்ரிக்ஸ்னு ஒன்று வச்சு இருக்காங்க, அதுவும் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ROG இஸ் ஆல்சோ ஒன் ஹூ யூஸ்ட் இட் பெஸ்ட் வே, பட் நத்திங் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இதுக்கு யூடியூப்பில் வேறு வீடியோ போட்டு என்னவா முட்டு கொடுக்குறாங்க. இஃப் யூ வாண்ட் அ டீட்டெயில் ரிவ்யூ ஆஃப் நத்திங் ஃபோன்ஸ் டெல் மீ. அண்ட் ப்ரோ, ஐ ஃபர்காட் CMF பட்ஸ் வாங்கினேன் ப்ரோ, வெரி ஒஸ்ட்டு. 1 year ஆச்சு ப்ரோ. பேட்ரி ஒரு பக்கம் வெரி ஒஸ்ட்டு, லெஃப்ட்டு ரைட்டில் 100 ஒயில் டேக்கிங் அவுட் ஆஃப் த கேஸு ஒரு 5 minutesலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் 100, ரைட்டு 70 மாறிடும். யூ மே கெஸ்ஸு ரைட் வில் ஃபஸ்ட்டு ஃபயரு. பட் என்னென்னா சடனாக ஒரு 45 to 60 minutesல லெஃப்ட்டு தான் ஃபஸ்ட்டு செத்து போடுது. அப்படியே 10 to 15 minutesல ரைட்டும் காலி வித்தவுட் ஏஎன்சி வெரி ஒஸ்ட்டு. பட் அதாவது வித் ஏஎன்சினா இன்னும் ஒஸ்ட்டு. பட் ஏஎன்சி நல்லா இருந்தது. கால் பேசும்போது வெரி ஒஸ்ட்டு ப்ரோ, 30 to 40 minutes கூட வராது. நான் இது வந்து நான் இயர் 2லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். நான் ப்ரீவியஸாக போட் 141 யூஸ் பண்ணேன், 800 to 1000 rupees, பெஸ்ட்டு ப்ராடக்ட், ஆல் குட். ஒன்லி திங் வந்து கேஸ் பல்காக இருக்குன்னு சொல்லி தான், அதான் கேஸ் பல்காக இருக்கிறது ஒரு ஃபேக்டராக பார்த்தேன். பட் CMF பட்ஸு 2500 rupeesக்கு ஒஸ்ட்டு ப்ராடக்ட் ப்ரோ. நவ் ஐம் கோயிங் டு பை அ TWS, பெஸ்ட் TWS கெஸ்ட் ஆடியோ, ANC அண்டர் 3K. சரி, இதில் வந்து என்னென்னா நல்ல ஆஃபர் இருந்ததுன்னா OnePlus பட்ஸ் 3 சரியா பெஸ்ட்டு. அப்படி இல்லையா நார்டு பட்ஸ் 3 ப்ரோ இஸ் வே பெட்ரு. ஸோ அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால உங்கள் ஐடி ஐடி வச்சு கார்பரேட் ஐடி மூலமாக நீங்கள் வந்து என்டர்பிரைஸ் எடிஷன் வாங்குறதா இருந்தால் சாம்சங்கில் S24 Ultra உங்களுக்கு 70,000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 70,000 72,000 கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி 3 வருஷம் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நீங்கள் அதை தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா 3 வருஷம் மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி வரும். நீங்கள் கொஞ்சம் நல்லா 10 நாப்பில் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா, 4 பின்ன கோடு விழுந்ததுனாலும் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். 3 வருஷம் வாரண்ட்டி இருக்கும். அடுத்து என்னென்னா Xiaomi 15. இந்த ஃபோன் லிஸ்ட்லேயே Xiaomi 15 எந்த இடத்துல ஸ்கோர் பண்ணலாம்? நீங்கள் சொல்ல மாதிரி HyperOS ஒரு தண்டக்கர்மம் தான், அது கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஆடியோ குவாலிட்டி அல்ட்டியாக இருக்குது, டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, கேமராவும் ரிலேபிளாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது Xiaomi 15 ஃபார் ஷூர் வின்ஸ். ஆனால் இந்த HyperOSங்கிற ஒன்றத்தை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா Xiaomi 15 சாலிடாக வின் பண்ணும். இதில் இன்னொன்று என்னென்னா, Xiaomi சைடில் அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. எப்படின்னா சாம்சங் அப்படி S24 Ultra ரிலீஸ் பண்ணும்போது அவங்களோட லான்ச் வீடியோ இருந்ததுன்னா போய் பாருங்கள், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சாம்சங் S24 Ultra பற்றி பேசியிருந்தாலும் ஒரு இடத்துல கூட அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அறிவுகட்ட ஒரு சில கம்பெனி அண்ட் மார்க்கெட்டிங்லாம் பண்ணும்போது எப்படி நம்ம ப்ராடக்ட்டை ப்ராப்பராக செல் பண்ண முடியும், அதோட USP சொல்ல வக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து Xiaomi அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ளூடூத் கூட அவ்வளோ அல்ட்டியாக இருக்கும். Xiaomi ஃபோன்ஸில் ப்ளூடூத்தில் ஆடியோ லிசன் பண்ணும்போது அது ஒரு நல்ல குவாலிட்டியான ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருந்தோம்னா செம்மையாக இருக்குது டிஃப்ரென்ஸு, லவுட்னஸ் ப்ளஸ் கிளாரிட்டியில். ஸோ இதெல்லாத்தையும் அவங்க எங்கேயாவது சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்க? இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னெல்லாம் சொல்ல வேணாமோ அதெல்லாம் சொல்லி பெருசாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி தான் இருக்காங்க எல்லா பிராண்டும். ஸோ Xiaomi 15ல ஆடியோ குவாலிட்டி அல்ட்டியாக இருக்கும் ப்ரோ, சரியா? ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வேணும் ப்ளஸ் HyperOS 3 சப்போஸ் ரொம்பவே ப்ராமிசிங்காக இருந்ததுன்னா நான் Xiaomi 15 சஜஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பேன். Xiaomi 15 போதும் ப்ரோ, அதே எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு வந்து அது சாலிடாக தெரில HyperOS 3 எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு. அதனால் என்டர்பிரைஸ் எடிஷன் S24 Ultra உங்களுக்கு கிடைக்குதுன்னா 3 years மேனுஃபேக்சரிங் வாரண்டியோட அதை வாங்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஐடி மெயில் ஐடி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ளே போய் என்டர்பிரைஸ் எடிஷன் வாங்க முடியுதுன்னு மட்டும் பாருங்கள். வாங்க முடிஞ்சதுன்னா அது வாங்கினீங்கன்னா 3 வருஷம் மேனுஃபேக்சரிங் வாரண்டி, 1 வருஷத்துக்கு LD இதெல்லாம் சேர்த்து கார்டு ஆஃபர் அது இதுன்னு அப்ளை ஆகும்போது 72,000 ரூபாய் கிடைக்கும். கிடைக்குதான்னு மட்டும் பாருங்கள், கிடச்சதுன்னா என்ஜாய் பண்ணுங்கள், சரியா? அப்படி இல்லைனா என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினச்சா, ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் நினச்சா
Xiaomi 15 தான். ரைட் ப்ரோஸ். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்டோட நான் திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது வரைக்கும் சேவ் பண்ணி பார்க்கலாம். பை.